அல்லாஹ்வினுடைய பூமியில் வானத்திற்கு கீழ் அல்லாஹ்விடத்திலே மிக மிக மோசமானவர்கள் யார் தெரியுமா? மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் மிக மிக மோசமானவர்கள் யார் தெரியுமா? அவர்களிடத்திலே ஒரு நல்லவர்கள் இறந்தால் அவர்களை அடக்கி அதன் மேல் உயரமாக கட்டிடங்களை கட்டி அதில் ஓவியங்களை வளைந்து அங்கே வணக்க வழிபாடு செலுத்துகிறவர்கள். நல்லவர்களுக்கு கட்டிடங்களை கட்டி தர்காக்கள் எழுப்பி அங்கே ஓவியங்களை வரைந்து அங்கே வணக்க வழிபாடு செலுத்துகிறவர்கள். வானத்திற்கு கீழ் வாழ்ந்தால் மனிதர்களில் மோசமானவர்கள் அவர்களை தவிர யாரும் இல்லை. அதே நிலையில் அல்லாஹ்வை அவர்கள் சந்தித்தால் அல்லாஹ்விடத்திலே மிக மிக மோசமானவர்கள் இவர்கள் தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, கபர் வழிபாட்டை ஆதரிக்கக்கூடியவர்கள் யகூதி நசாராக்குடைய கைக்கூலிகளா? கபர் வழிபாடு கூடாது, அல்லாஹ் ஒருவனில் மட்டும்தான் நீங்கள் உதவி தேட வேண்டும், அவன் தான் கேட்பதற்கு தகுதி படைத்தவன். அல்லாஹ்வுடைய தூதருடைய கபரோ, உத்தம சஹாபாக்களுடைய கபரோ, தாபியின்களுடைய கபரோ, தபா தாபியின்களுடைய கபரோ, இமாம்களுடைய கபரோ, சாஃபி இமாம், அனஃபி இமாம், அம்பலி, மாலிக் போன்ற இமாம்களுடைய கபரோ உயர்த்தப்படவே இல்லை. உயர்த்தப்படாத காரணத்தினால் அன்பியாக்கள் இல்லை, அவுலியாக்கள் இல்லை, மகான்கள் இல்லை என்று யாரும் சொல்வதும் இல்லை. காரணம், இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார், முஹாஜிர்களுக்கு இங்கே கபறுகள் இல்லை, அன்சாரிகளுக்கு இங்கே கபறுகள் இல்லை என்கிறார். யார் யூதருடைய கைக்கூலி? ஷாஃபி இமாம் யூதர்களுடைய கைக்கூலியா? கட்டுவதே கூடாது என்று எதிர்ப்பு பிரச்சாரம் செய்து அதில் உறுதியாக இருந்து ஏகத்துவத்தை பாதுகாத்த உத்தம சஹாபாக்கள் யார்? யூதர்களுடைய கைக்கூலியா? அவர்கள் எல்லாம் அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்தினர்கள் இல்லையா? அவர்கள் எல்லாம் மகான்கள் இல்லையா? ரலியல்லாஹு அன்ஹு வரது அன்ஹு, அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள் என்று அல்லாஹ் பாராட்டி சீராட்டி சொன்ன உத்தம சீலர்கள். உமர் அவர்களுக்கு சொர்க்கத்தில் மாளிகை தயாரிக்கப்பட்டது என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனது அம்மாருடைய குடும்பம் சொர்க்கத்திற்காக வேண்டிய பிறந்த குடும்பம் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அம்மார் அவர்களுக்கு இல்லாத ஒரு கபர், சுமையா அவர்களுக்கு, யாசிர் அவர்களுக்கு இல்லாத ஒரு தர்கா வழிபாடு, அபூபக்கர் சித்திக் அவர்களுக்கு இல்லாத ஒரு கபர் வழிபாடு, இஸ்லாமிய சமூகத்தில் இன்றைக்கு அட்ரஸ் இல்லாதவர்களுக்கெல்லாம் உருவாக்கி வைத்து சம்பாத்தியத்தை தேடுகிற ஒரு வழிமுறையை உண்டாக்கி இவர்கள் சொல்லுகிறார்கள் நாம் எல்லாம் யூதர்களுடைய கைக்கூலியாம், இவர்கள் அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்தினுடைய தாற்பயத்தை பின்பற்றி வாழ்கிறவர்களாம்.